won it. They can not only not use ORS, they cannot sell it from today, right now from today. No misleading label with ORS can be sold. We have won the battle. What nonsense is this, man? For 14 years, the regulatory bodies were sleeping. And doctor is blamed for the death of children. What kind of regulatory authority are you, FSSAI, playing with the lives of children? And you're putting the blame on the doctors. வணக்கம். எதற்காக இந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்? யார் இந்த பெண்மணி? இந்த கேள்வி ஏராளமான நபர்கள் மனதில் வந்திருக்கலாம். ஏராளமான நபர்களுக்கு இந்த பெண்ணை பற்றி, இந்த ஸ்டோரியை பற்றி நன்றாகவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நபர்கள் இந்த கதை நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுடைய சேர்ல இருந்து எந்திரிச்சு நின்று இந்த பெண்மணிக்கு ஒரு செல்யூட்டை அடிப்பீர்கள். குழந்தைகளுடைய டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியன் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நாட்டு குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான எந்த விதமான போராட்டத்தை இந்த பெண்மணி போராடினாரோ அதற்கான விடயம் கிடைத்துள்ளது. 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 8 ஆண்டுகள் இந்த நாட்டு குழந்தைகளுக்காக போராடிய இந்த பெண்மணியின் கதையை கேளுங்கள். சாதாரணமாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பேதி, வைத்தாளை, வாந்தி இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்கிறீர்கள்? உடனடியாக கடைக்கு சென்று ஓஆர்எஸ் என்கிற ஒரு டெட்ரா பேக்கை வாங்கி வருகிறீர்கள். ஜூஸ் என்கிற பெயரில் ஆரஞ்சு, ஆப்பிள் இது போன்ற வெவ்வேறு ஃப்ளேவர்ஸ்களில் இது இருக்கும். ஆனால் இது விஷம். இந்த விஷத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து வந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் மட்டுமல்ல, உங்களுக்கே ஜுரம் அடிக்கும் போது அல்ல பேதி வைத்தாள போகும்போது டாக்டர்களை எழுதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போனீர்கள்னா அப்படி அழகாக அடுக்கி வைத்திருப்பார்கள். ஐசியூ வார்டில் கொடுக்கக்கூடிய அந்த விஷம் பள்ளிக்கூடங்களில், பிரின்சிபல் ரூமில், ஹெல்த் சென்டர்களில் இதை மருந்தாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் இந்த பெண்மணிக்கு தெரிந்துவிட்டது. என்ன நடந்தது? ஒட்டுமொத்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற செய்திகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய என்டையர் டீம் உழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உழைப்பு அதற்கான பயனை அடையவில்லை. அதாவது மக்களிடம் இந்த வீடியோக்கள் போய் சேருவதில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் 3 விஷயங்கள் செய்யலாம். 1, இந்த வீடியோவை டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கே வேணாலும் பகிருங்கள். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் வராது. 2வது, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் எழுதிவிடலாம். 3வது, லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதை மட்டும் செய்தால் போதும். இது போன்ற ஸ்டோரிகள், இது போன்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்கள் ஏராளமான நபர்களிடம் போய் சேரக்கூடிய வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி உங்களை இந்த இம்பார்ட்டண்ட்டான வீடியோவுக்கு கூட்டிச் செல்கிறேன். பாருங்கள். இந்த நாட்டில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது, FSSAI. உணவு பொருட்கள், அதாவது இந்த பேக்ட் ஃபுட்லலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா FSSAIயுடைய அந்த சர்டிஃபிகேட், அந்த லோகோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்திய அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோடைய முழு பேர். வேலை என்ன வேலை பார்க்குறாங்க? நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே தரமானதா, சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, அது விஷமா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை கண்காணித்து ஆய்வு செய்து அதற்கான சர்டிஃபிகேட்டை இந்த FSSAI தான் கொடுத்து வருகிறது. இதே FSSAI ORS என்கிற இந்த விஷ மருந்துகளுக்கும் சர்டிஃபிகேட்டை வழங்கி வந்தது. இது மட்டுமல்ல, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அப்படித்தான். சமீபமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு இருமல் மருந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி அவர்கள் தயாரித்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பினார்கள். எத்தனை குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்கிற அந்த கதையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பின்புதான் இந்த விஷயமும் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. ORS எதற்காக கொடுக்கப்படுகிறது? டயரியா போன்ற விஷயங்கள், வைத்தாள போனால், வாந்தி போனால், அதாவது உடலில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறையும் போது இந்த ORSஐ 30 ரூபா 35 ரூபா தான் இருக்கும். நீங்கள் டப்புன்னு போய் அதான் வாங்குறீங்க. இதை ஒரு மெடிக்கலி ஹைட்ரேட் செய்துவிடும். இந்த மருந்தை குடிச்சிட்டோம்னா அப்படியே டீஹைட்ரேஷன் ஆயிரும், நமக்கு எதுவுமே ஆகாது என்கிற இந்த விஷயம். இதை எதிர்த்து ஒரு
பப்ளிக் லிட்டிகேஷன் போடப்பட்டது, பிஐஎல் போடப்பட்டது. அந்த பிஐஎலுக்கான 8 ஆண்டுகளுக்கான போராட்டம், அதை பற்றி பேசுவதற்கு முன்பு இப்போ ஒரு புதிதாக ஒரு ஆர்டர் வெளிவந்திருக்கு. அந்த ஆர்டர் காப்பி இங்கே இருக்கு என் கையில். இதற்கு மேல் ஓஆர்எஸ் என்கிற இந்த மருந்துகளை விற்கக்கூடாது, பேன் செய்கிறோம். WHO ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் தயாரிக்கவில்லை என்றால் இதை நாங்கள் பேன் செய்கிறோம். ஓஆர்எஸ் என்கிற அந்த பேரையே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த போராட்டத்தின் கதையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு குழந்தைகளுடைய டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியன். இவருக்கு முன்பு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதாவது ஓஆர்எஸ் எழுதி கொடுத்தா அதுக்கப்புறமும் இந்த வாந்தி வைத்தால இன்னும் அதிகரித்திருக்கிறது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நான் சரியான மருந்து தான் எழுதி கொடுத்தேன், எப்படி இந்த குழந்தைகளுடைய நிலை இவ்வளோ மோசமாகிறது? இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ்ங்கிற ப்ராடக்ட் வெறும் 2 கம்பெனிகள் தான் தயாரித்திருக்கிறார்கள். அப்போ இந்த பெற்றோர்களிடம் என்ன நீங்கள் கொடுத்தீங்க, நான் எழுதி கொடுத்தது வேறு, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதை காட்டுங்க. டப்பாவை எடுத்துகிட்டு வந்து பெற்றோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த டப்பாவை படித்து பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை படித்து பார்க்கும்போது தான் இவருக்கு புரிஞ்சிருக்கிறது எந்த அளவில் இந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிகள் ஒட்டுமொத்த இந்திய குழந்தைகளோட உயிருடன் விளையாண்டிருக்கிறார்கள் என்று. 3 ஆண்டுகள் கோர்ட்டில் வாதாடி இருக்கிறார். 4 ஆண்டுகள் இது போன்ற ஃபார்மா கம்பெனிகளுடைய மிரட்டல், ஏராளமான நபர்களுடைய மிரட்டல். இதை தாண்டி அரசாங்கம் இந்த சீரியஸான விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டாது அந்த போராட்டம். 10 வருடத்திற்கு முன்பு டாக்டர் சிவரஞ்சனி இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை செய்ததுக்கு பின்பு கூட இன்னைக்கு தான் அதற்கான விடயம் கிடைத்திருக்கு. அந்த சந்தோஷத்தில் தான் அந்த பெண்மணி அழுதிருக்கிறார். We have won it. They can not only not use ORS, they cannot sell it from today, right now from today. No misleading label with ORS can be sold. We have won the battle. எந்த அளவில் தன்னுடைய தொழிலில் அவருடைய ஈடுபாடு இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். எந்த அளவில் குழந்தைகளை அவர் நேசிக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். 2022ஆம் ஆண்டு தெலங்கானா ஹைகோர்ட் இந்த லிட்டிகேஷன் வழக்கிற்கான ஒரு முடிவை கூறினார்கள். அதாவது WHO ஸ்டாண்டர்ட் முறைப்படி யாரெல்லாம் இந்த ஓஆர்எஸ் இதை தயாரிக்கவில்லையோ அதை நாங்கள் தடை செய்கிறோம். ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு தெலங்கானா ஹைகோர்ட் டைரக்டட் FSSAI to intervene in the matter initially. FSSAI imposed a temporary ban on the such drinks. இந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் FSSAI ஒரு டெம்பரரி பேனை போட்டார்கள். அதாவது இந்த நாங்கள் வழக்கை விசாரிக்கும் வரை இந்த ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் விற்கப்பட வேண்டாம். உடனடியாக கம்பெனிகள், ஃபார்மா கம்பெனிகள், அவங்களுக்கு குழந்தைகளுடைய உயிரெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, பணம் மட்டும்தான். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லாபம் வருது, சர்க்கரை தானே கலந்து கொடுக்குறோம், எவ்வளோ லாபம் வருது, எப்படி ஒரு டாக்டர் எங்கேயோ உட்காந்துட்டு பேசுனா நாங்கள் விட்டுருவோமா? எல்லா கம்பெனிகளும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எங்கள் ப்ராடக்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, தவறாக ஒரு பெண்மணி பேசியிருக்கிறார், அதை நம்பி நீங்கள் ப்ராடக்ட்டை பேன் பண்ணுறீங்களா? எக்கனாமிக்கல் நஷ்டம் ஏற்படும், வேலைகளை இழப்பார்கள், அதெல்லாம் நீங்கள் காரணம் காட்டி நீங்கள் மறுபடியும் இந்த பேனை நீக்குங்கள். மறுபடியும் கோர்ட் மற்றும் FSSAI அந்த டெம்பரரியாக எந்த பேனை போட்டார்களோ, ஏப்ரல் மாதம் இந்த பேன் போடப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதி இந்த பேனை நீக்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த பேக்கேஜில் ஒரு வார்னிங் நீங்கள் எழுதணும். என்ன வார்னிங்? திஸ் ORS டஸ் நாட் மீட் ORS WHO ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மருந்து, இந்த ORS பேக்கெட் WHO உடைய ஸ்டாண்டர்ட் படி தயாரிக்கப்படவில்லை என்று நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் விற்றுருங்க. ஓகே, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதெல்லாம் படிப்பார்களா? WHO உடைய முறைப்படி தான் இதை தயாரிக்கிறது இல்லை, அவங்க என்ன படிப்பார்கள்? ORS, அப்படியே பெரிய பெரிய வார்த்தைகள் எழுதியிருக்கோம். ORS. அக்டோபர் 14ஆம் தேதி திடீர் என்று இதே FSSAI அடுத்த ஆர்டரை கொடுக்கிறார்கள். இதற்கு மேல் எங்கேயுமே ORS கொடுக்கக்கூடாது, விற்கக்கூடாது. எப்படி இது நடந்தது அதை நீங்கள் பாருங்கள். WHO உடைய அந்த ஃபார்முலா என்ன? ஏன்னா ORS ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய உடலுக்கு அது லாபத்தை கொடுக்குமே ஒழிய அல்ல என்றால் கெடுதலை தான் கொடுக்கும்.
WHO முறைப்படி 2.6 grams of sodium chloride, 1.5 grams of potassium chloride, 2.9 grams of sodium citrate மற்றும் 13.5 grams of glucose mixed in 1 liter of water. 1 liter of waterல இதுதான் WHO உடைய அந்த விஷயம். ஆனால் என்ன நடந்தது? இவர்கள் என்ன தயாரித்தார்கள்? அதையும் நாங்கள் நேரடியாக டாக்டர் சிவரஞ்சனி மேடமிடம் போய் கேட்டோம். அவர் கொடுத்த பதில் ஹிந்தியில் அவர் பேசியிருக்கிறார். அதை நான் தமிழில் மொழிமாற்றம் செய்தும் நான் எடுத்துக்காட்டுறேன். எங்களுடைய கவுண்டர் பார்ட்னர் லல்லன் டாப் அந்த இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். ஓஆர்எஸ் எதற்காக கொடுக்கப்படுகிறது? டைரியாவை கண்ட்ரோல் செய்வதற்காக. ஓஆர்எஸ் இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டீர்களா டைரியா கண்ட்ரோல் ஆகாது. டைரியா இன்னும் அதிகரித்து விடும். வாந்தி, வைத்தாள பேதி இன்னும் அதிகரித்து விடும். ஏன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டப்பாவில் கொடுக்கக்கூடிய விஷம் அந்த அளவில் இருந்தது. This can increase the blood sugar level. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பையும் அதிகரித்து விடுவார்கள். This also fail to provide essential electrolytes like sodium and potassium to the body. இந்த பொருள், இந்த ப்ராடக்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் என்கிற அந்த எலக்ட்ரோலைட்டையும் கொடுக்கவில்லை. வெறும் ஒரு சர்க்கரை கலந்த, கலர் கலந்த, டேஸ்ட் கலந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும்தான். சாஃப்ட் ட்ரிங்க் ஏற்கனவே பேதி வைத்தால போகக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தா என்ன நடக்கும் சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் டாக்டர் சிவரஞ்சனி கண்டுபிடித்தார். டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் இந்த கண்டுபிடிப்பிற்கான ஒரு சில விளக்கங்களை எத்தனையோ முறை கொடுத்தால் கூட, எத்தனையோ டைரெக்ஷனை கொடுத்தால் கூட யாருமே அதை கேட்கவில்லை. ஆனால் இப்போதான் இந்த மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தானில் உயிரிழந்த குழந்தைகளுடைய அந்த ஸ்டோரி வெளியானது. அந்த இடத்தில் இதே டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் இன்னொரு வீடியோவை பகிர்கிறார். இந்த வீடியோவில் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள் என்ன, எப்படி ஒரு கஃப் சிரப்பை வைத்து இத்தனை குழந்தைகளோட உயிர் பிரிந்திருக்கிறதோ அதே போன்றதானே ஓஆர்எஸ் என்கிற இந்த டானிக்கும் இந்த சுகர் சிரப்பும். இதையும் நான் கடந்த 8 ஆண்டுகளாக நான் எடுத்து வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன். அப்போ எப்படி நீங்கள் இதை அலோவ் செய்கிறீர்கள்? இன்னும் எத்தனை குழந்தைகளோட உயிர் போனால் இதை நீங்கள் தடை செய்வீர்கள்? இந்த வீடியோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வெளிவந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை பரவியது. ஏராளமான நபர்கள் இவர் வெளிவிட்ட இந்த வீடியோவை பகிர தொடங்கினார்கள். என்ன பேசினார் அதை நீங்கள் கேளுங்கள். What nonsense is this, man? For 14 years the regulatory bodies were sleeping and doctor is blamed for the death of children. Once regulatory body says it is safe, it is safe. It's hilarious. They are asking us to verify whether the syrup is safe or not. What nonsense is this? Same thing happened with ORS. I've written to CDSC, but finally they redirected me to FSSAI, then to the Health Ministry, and finally on 8 April 2022 they issued a circular. Read it clearly. They said ORS should not be used on the labels of all these high sugar drinks because it's a public health hazard. 14 July 2022, immediately they reverted their order and they said you can sell the drinks with the disclaimers. This is not an ORS. Right? Only these 2 brands at that time. And ORS Fit, which has gone out of market. And 2024 Zydus launches Glucon-D Active ORS. No disclaimer, nothing. And some Ind ORS is available now in Punjab and Haryana. No disclaimer, nothing. So FSSAI gives an order, reverts on this order, and now doesn't follow even on that order. So new companies have been given license again. What kind of regulatory authority are you, FSSAI, playing with the lives of children and you're putting the blame on the doctors? See this message from a parent. This is from a reputed hospital, yesterday only. And see this message from my friend, a doctor friend from Chandigarh. I mean, these regulatory bodies don't do their work. Lives of people are at stake, lives of children are at stake. And doctors are penalized. How fair is it? Doctors, from now on, if anybody dies because of diarrhea, take history and document what liquids were given to them. Please do not keep all these bakwas liquids in your hospitals and clinics and to the school managements. Please don't keep them in your schools. Okay, not only this.
Electro-Choice, Zincovit Active, Himalaya Rehydrate. All these are high sugar liquids. These are not meant for rehydration during diarrhea, please. இந்த வீடியோ ஏராளமான நபர்களுக்கு புரிந்திருக்கும், ஒரு சில நபர்களுக்கு புரியாமலும் போயிருக்கும். அதனால் இதை ஒரு சுருக்கத்தில் நான் சொல்லிடுறேன். இவர் 8 ஆண்டுகளாக எப்படி இந்த ஒட்டுமொத்த வேர்டிக்டை போட்டார், எப்பெல்லாம் அவர்கள் இந்த பேனை நீக்கினார்கள், போட்டார்கள், அது தாண்டி இன்னும் எத்தனை குழந்தைகளை நீங்கள் கொல்ல போகிறீர்கள், இன்னும் எத்தனை நாட்களுக்கு இது போன்ற சொல்யூஷன் மார்க்கெட்டில் சந்தையில் விற்கப்படும் என்ற அந்த கேள்வி கேட்டு இந்த வீடியோ விச் வெண்ட் வைரல். நவ் டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் நேரடியாக லல்லன் டாப்பிற்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசினார், அதை நீங்கள் கேட்டு விடுங்கள். லல்லன் டாப்பின் டீம் ஒரு கேள்வி கேட்டார்கள். When did you first recognize the need of this fight and what challenge did you face while pursuing this case? எப்போ இதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், எப்படி இது கேஸாக மாறியது என்று கேட்டபோது அதற்கு அவர் கொடுத்த பதில் நான் ஏற்கனவே அந்த கதையை உங்களுக்கு கூறினேன், பட் ஐ வில் ரிப்பீட் இட் அகேன் ஃபார் யூ. குழந்தைகள் இவரிடம் வரும்போது டைரியா, பேதி போன்ற விஷயங்களை வைத்து வரும்போது இவர் கொடுக்கக்கூடிய ஓஆர்எஸ் அந்த குழந்தைகளுடைய உடல்நிலையை சரி செய்வதற்கு எதிராக இன்னும் மோசமாக்கி இருக்கிறது. அப்போ அந்த பெற்றோர்களிடம் என்ன நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேட்டு பார்க்கும்போது தான் அவர்களுக்கு இது தெரிகிறது. அதை ஆழமாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். என்ன, 100 ml ஒரு டெட்ரா பேக்கில் இருக்கக்கூடிய 100 ml 200 ml அந்த பாட்டில் ஆக்சுவலாக அதில் 100 ml நீங்கள் பார்த்தீர்கள்னா 12 கிராம் சுகர் இருக்குது. அதாவது 2 டீஸ்பூன் சுகர் ஒரு 100 கிராமில். 200 கிராமில் 4 டீஸ்பூன். ஒரு குழந்தை அப்படியே அந்த ஒரு டெட்ரா பேக் முடித்தா 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர் அந்த குழந்தையுடைய வயிற்றுக்கு போகுது. WHO முறைப்படி 100 கிராமில் 1.35% சுகர் மட்டும்தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் கூட அந்த சுகர் இருக்காது. ஒரு டீஸ்பூன்னா 6 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டீஸ்பூன். இங்கே 1.35 1/4 டீஸ்பூன் கூட அந்த சுகர் இருக்கக்கூடாது. அந்த அளவில் தான் அந்த மெஷர்மெண்ட். பட் என்ன கலந்து கொடுத்தார்கள், 10 மடங்கு அதிகமான சுகரை இந்த சிரப்களில் கலந்து கொடுத்திருக்கிறார்கள். இது என்னென்னு செய்யும், உங்களுடைய பிளட் சுகரை அதிகரிக்கும், டைரியா இன்னும் அதிகமாகும், வாந்தி இன்னும் அதிகமாகும். இது எல்லாமே இந்த டாக்டர் எடுத்து காட்டியிருக்கிறார். 100 குழந்தைகளில் 5 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய 100 குழந்தைகளில் 13 குழந்தைகள் டைரியாவால், வாந்தி, பேதி இதை வைத்தே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓஆர்எஸ் என்கிற இந்த லேபலை வைத்து எந்த அளவில் இந்த கம்பெனிகள் குழந்தைகளோட உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபார்மா கம்பெனிகள், ஃபார்மா கடைகளில் நீங்கள் போனீங்கன்னா, கெமிஸ்ட் ஷாப்பில் எதிரிலே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இது கொடுக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே இது கொடுக்கப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கப்படுகிறது. ஐசியூ வார்டில் கூட இதை கொடுக்குறார்கள். எந்த அளவில் இது சீரியஸான விஷயம் என்று பாருங்கள். டாக்டர் சிவரஞ்சனி முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள், இது 20th செஞ்சுரியுடைய வண்டர் ட்ரக், குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் இவர்கள் தவறாக தயாரித்து கொடுப்பது அந்த குழந்தைகளுடைய உயிருக்கே ஆபத்தாக மாறுகிறது. இந்த விஷயத்தை தடை செய்ய வேண்டும். அவருடைய அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு தான் இந்த புதிய ஆர்டர் வெளிவந்தது. புதிய ஆர்டரில் இதற்கு மேல் இந்த WHO முறைப்படி நீங்கள் ஓஆர்எஸ் தயாரிக்கவில்லை என்றால் அதை பேன் செய்கிறோம், தடை செய்கிறோம். செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்ட டாக்டர் சிவரஞ்சனி தெலங்கானா ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பிற்கு பின்பு கூட FSSAI ஒரு சில ஃபார்மா கம்பெனிகளுக்கு முன்பு மண்டி போட்டது, தலை குனிந்தது. அதையும் தாண்டி டாக்டர் சிவரஞ்சனி தொடர்ந்து தன்னுடைய ஃபைட்டை தொடங்கியது. இன்றைக்கி அவருக்கு கிடைத்த இந்த வெற்றி. கஃப் சிரப், இருமல் மருந்து, அதை குடித்து குழந்தைகள் இறக்கிறார்கள். ஓஆர்எஸ் இது போன்ற சிரப்களை குடித்து குழந்தைகள் இறக்கிறார்கள். அப்போது இந்த நாட்டு அரசாங்கத்திற்கோ இந்த நாட்டு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஏன்னா இதே டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள் JP நட்டா, மோடி அவர்களுக்கும் கடிதத்தை எழுதியிருக்கிறார், ஒட்டுமொத்த ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார். இதுவரை எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எந்த விதமான பொறுப்பு, அக்கறை குழந்தைகள் மீது இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்காட்டுகிறது. டாக்டர் பிரிஸ்கிரைப் தான் செய்ய முடியும், டாக்டர் அதை அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரிக்கக்கூடிய அந்த வேலையை FSSAI போன்ற அமைப்புகள் மீது இருக்கிறது.
அந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மீது இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.